إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை புனித பூமிக்கு சென்று அந்த பூமியிலே வாழ்பவர்களோடு போரிட்டு அதனை வெற்றி கொள்ளுமாறு சொன்ன நேரத்திலே அவர்கள் செல்வதற்கு மறுத்துவிட்டார்கள். காரணம், அங்கே இருந்தவர்கள் அடக்குமுறையாளர்கள், பலசாலிகள். அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதற்கு பிறகுதான் அதற்குள் நுழைவோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய அந்த வாதம் எவ்வளவு பிழையானது. அவர்கள் அங்கே நுழைவதாக இருந்தால் ஏற்கனவே இருக்கின்ற அந்த பலசாலிகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், என எங்களால் யுத்தம் செய்ய முடியாது என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அவர்களில் இருவர், இல்லை நாங்கள் சென்று வெற்றி கொள்ள முடியும் என்று ஆர்வமூட்டுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் போகவில்லை. மூசா நபி அவர்களை பார்த்து, நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று மறுத்துவிட்டார்கள். இதற்கு தண்டனையாக அல்லாஹ் அவர்களுக்கு 40 வருடங்கள் பூமியிலே திக்கு தெரியாதவர்களாக, அந்த புனித பூமியை அடைய முடியாதவர்களாக ஆக்கிவிட்டான். அல்லாஹு தாலா புனித பூமி என்று சொல்வது பலஸ்தீன் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களின் நிலைப்பாடு. அவர்களுடைய புனித வேதமாக கருதும் திருவுபடுத்தப்பட்ட அந்த ஏடுகளிலும் இது போன்ற செய்திகள் இருக்கின்றன. அவர்களுக்கு 40 வருடங்கள் தண்டனையாக பூமியிலே அல்லாஹ் சுற்றித் திரிய வைக்கின்றான். அவர்களால் அந்த புனித பூமியை அடைவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிற போதெல்லாம் அவர்கள் அதே இடத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த புனித பூமிக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர்கள் அந்த பூமிக்கு செல்வதற்கு ஆரம்பமாக நிராகரித்ததன் காரணமாக இது நடந்தது என்ற விடயங்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த 40 வருடங்கள் அவர்கள் திக்கு தெரியாதவர்களாக பாலைவனத்திலே இருந்த அந்த நேரத்திலே பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அவற்றில் சிலதை நாம் இப்போது பார்ப்போம். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கின்றான். பாலைவனத்திலே உணவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக உணவளிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இது அந்த தீஹுடைய காலத்திலே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட, அதாவது புனித பூமிக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட காலத்திலே நடந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த உணவு அவர்களுக்கு வானத்திலிருந்து இறக்கி அருளப்படுகிறது. ஒன்று மண் என்கின்ற ஒரு உணவு, இன்னொன்று சல்வா என்கிற ஒரு உணவு. மண் என்பது அவர்கள் காலையிலே எழுந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வீடுகளுக்கு பக்கத்திலே அந்த உணவு இருந்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அதனை அவர்கள் தங்களுக்கு போதுமான அளவு அடுத்த நாள் வரையிலே எடுத்துக்கொள்வார்கள். அதை விட அதிகமாக அவர்களால் அதை சேமித்து வைக்க முடியாது. அது பழுதடைந்து விடும். அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவர்களுக்கு போதுமான அளவு அதனை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு இனிமையாக இருந்தது, தேனை போன்று இருந்தது, வெண்மையாக இருந்தது என்றெல்லாம் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் சல்வா என்பது அவர்களுக்கு மாலை நேரத்திலே ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது. சல்வா என்பது காடை கோழி போன்ற ஒரு பறவை. இந்த பறவைகளில் அவர்களுக்கு வேட்டையாடுகிற விதத்திலே மிக நெருக்கமாக வரும். அவர்கள் அதனை வேட்டையாடி அதனை இலகுவாக அதனை பிடித்து
சாப்பிடுவார்கள். இவ்வாறு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நேரத்திலே அருள் செய்கிறான், இலகுபடுத்துகிறான். அதே போன்றுதான் அவர்களுக்கு அந்த வெயிலை, பாலைவனத்தின் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதனால் மேகங்களை அனுப்பி நிழல் கொடுக்கின்றான். மேகங்கள் அவர்களுக்கு நிழல் கொடுக்கின்றன. இதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருந்த ஒரு அருள். அவர்கள் தாகிக்கின்ற பொழுது தண்ணீர் குடிப்பதற்காக அவர்கள் கொண்டு சென்ற ஒரு கல்லிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்து அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் ஊற்றெடுத்து அதிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு கோத்திரமும் துக்கும் ஒவ்வொரு ஊற்று அதிலிருந்து அவர்கள் தண்ணீர் குடித்தார்கள். தண்ணீர் எடுத்துக்கொண்டார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கும் அதிலிருந்து தண்ணீர் புகற்றினார்கள். இவ்வாறு அல்லாஹ் அவர்களுக்கு பல அருட்கொடைகளை கொடுக்கின்றான். இதனை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஆனால் அவர்கள் இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மன்னு சல்வா என்கிற மிகச்சிறந்த அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு ஒரே உணவிலே தொடர்ந்து இருக்க முடியாது. பல்வேறுபட்ட உணவுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது மனிதர்கள் வழமையாக உண்ணுகின்ற உணவு வகைகளை குறிப்பிட்டு இந்த உணவு வகைகள் எல்லாம் எங்களுக்கு தருமாறு மூசாவை உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள். இவ்வாறு நீங்கள் தரம் குறைந்த உணவை தரம் கூடிய உணவுக்கு பகரமாக கேட்கிறீர்களா? இது எல்லா இடத்திலும் தானே இருக்கிறது. நீங்கள் ஒரு நகரத்துக்கு சென்று அந்த உணவை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்பதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள். அவர்களை கண்டிக்கிறார்கள். இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஆயாக்களை நாங்கள் பார்ப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 60வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ فَانْفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَشْرَبَهُم. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்திற்காக நீர் வேண்டிய போது அந்த நிலையை நபியை ஞாபகப்படுத்துவீராக. நாங்கள் மூசாவுக்கு சொன்னோம், உங்களுடைய தடியை அந்த கல்லிலே அடியுங்கள். அதிலிருந்து அவர்கள் அடித்ததன் பிறகு அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் வெளிப்பட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் நீர் குடிக்கின்ற அந்த இடத்தை அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லாஹி வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்திலிருந்து, ரிஸ்கிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். அல்லாஹ்வுடைய பூமியிலே நீங்கள் கேடு விளைவித்தவர்களாக திரியாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தண்ணீர் கேட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தடியால் அந்த கல்லிலே அடிக்கச் சொல்கிறான். அங்கிருந்து 12 ஊற்றுக்கள் உருவாகிறது. ஏனென்றால் அவர்கள் 12 கோத்திரங்களாக இருந்தார்கள். யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாலைவனத்திலே அல்லது அவர்கள் அந்த தீவுடைய காலத்திலே இந்த நிஅமாவை செய்கின்றான். சூரத்துல் அராஃபுடைய 160வது ஆயாவிலும் அல்லாஹ் இது போன்று சொல்லியிருக்கிறான். وَقَطَّعْنَاهُمُ اثْنَتَيْ عَشْرَةَ أَسْبَاطًا أُمَمًا. அவர்களை நாங்கள் 12 கோத்திரங்களாக பிரித்தோம். وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى إِذِ اسْتَسْقَاهُ قَوْمُهُ أَنِ اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய கூட்டம் தண்ணீர் கேட்ட பொழுது அவருக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், அந்த கல்லிலே உங்களுடைய தடியினால் அடியுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் உருவாகியது. ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு
கோத்திரமும் தாங்கள் நீர் குடிக்கின்ற அந்த இடத்தை அறிந்து கொண்டார்கள். وَظَلَّلْنَا عَلَيْهِمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْهِمُ الْمَنَّ وَالسَّلْوَى அவர்களுக்கு நாங்கள் மேகத்தை நிழலாக கொடுத்தோம். அல்லாஹ் அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு மேலால் மேகம் இருந்தது. அவர்களை சூடு சூரியனுடைய வெப்பம் தாக்காமல் இருப்பதற்காக. وَأَنزَلْنَا عَلَيْهِمُ الْمَنَّ وَالسَّلْوَى மண்ணையும் சல்வாவையும் நாங்கள் அவர்களுக்கு இறக்கி வைத்தோம். அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? குலு மின் طيبات ما رزقناكم நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கக்கூடிய ஹலாலானதிலிருந்து நல்லதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். وما ظلمونا அவர்கள் எங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை. ولكن كانوا أنفسهم يظلمون அவர்கள் அவர்களுக்கே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் செய்த மோசமான செயல்கள் காரணமாக, அவர்கள் நன்றியில்லாமல் நடந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் அவர்களுக்கே தான் அநீதி இழைத்தார்கள். எங்களுக்கு எதுவும் குறைந்து விடவில்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயாவிலே சொல்கிறான். அதே போன்று சூரத்து தாஹாவுடைய 80வது 81 82 ஆகிய ஆயாக்களிலும் இந்த விடயங்களை அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கிறான். யா பனி இஸ்ராயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். பனு இஸ்ரவேலர்களே, கத் அன்ஜைனாக்கும் மின் அதுவிக்கும் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து நாங்கள் உங்களை பாதுகாத்தோம், காப்பாற்றினோம். ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். வவஅத்னாக்கும் ஜானிபத் தூரில் ஐமன் தூர் மலையுடைய வலது பக்கத்துக்கு நீங்கள் வருமாறு உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுத்திருந்தோம், தவணை அளித்தோம். وَنَزَّلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَى மண் சல்வா ஆகிய உணவுகளை நாங்கள் உங்களுக்கு இறக்கி அருளினோம். குலு மின் طيبات ما رزقناكم நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக அளித்திருக்கின்ற இந்த நல்ல ஹலாலான உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தோம். وَلَا تَطْغَوْا فِيهِ அதிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் فَيَحِلَّ عَلَيْكُمْ غَضَبِي நீங்கள் வரம்பு மீறினால் என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். وَمَنْ يَحْلِلْ عَلَيْهِ غَضَبِي فَقَدْ هَوَى யார் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ அவர் வழிகேட்டில் வீழ்ந்து விடுவார் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான் அவர்களுக்கு. அல்லாஹ் தரக்கூடிய நிஅமாக்களை, அருள் பாக்கியங்களை நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறினால் என்னுடைய கோபம் உங்களுக்கு வரும். அப்படி என்னுடைய கோபம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். அது மட்டுமல்ல, சரி ஒருவர் தவறுதலாக செய்து விட்டார் என்றாலும் தொடர்ந்து அதில் இருக்காமல் நீங்கள் திருந்திவிட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? وَإِنِّي لَغَفَّارٌ لِمَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறாரோ அப்படியானவருக்கு நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படியானவரை நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறேன். இவர்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து பிறகு நேரான வழியிலே நடக்கின்றாரோ அவருக்கு நான் மன்னிப்பை வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களிலே தவறு செய்தவர்களுக்கு கூட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். சூரத்துல் பக்ராவுடைய 57வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறான்? وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَى நாங்கள் மேகத்தை உங்களுக்கு நிழலாக கொடுத்தோம், உங்கள் மீது மண்ணையும் சல்வாவையும் இறக்கி அருளினோம். குலு மின் طيبات ما رزقناكم நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தந்ததை நீங்கள் ஹலாலான அந்த உணவை சாப்பிடுங்கள். وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون அவர்கள் எங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் அவர்களுக்கே அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்று அந்த சூரத்துல் பக்ராவுடைய 57வது ஆயாவிலும் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய 61வது 62 இந்த ஆயாக்களை நீங்கள் பாருங்கள். அதில் அவர்கள் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்கிறான். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَنْ نَصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ நீங்கள் சொன்னீர்கள், அதாவது யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூதர்கள் என்றால் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களுடைய மூதாதையர்கள்.
وَإِذْ قُلْتُمْ நீங்கள் சொன்னீர்கள் யா மூசா மூசாவே லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹித் நாங்கள் ஒரே ஒரு உணவிலே பொறுமையாக சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு நிறைய உணவுகள் வேண்டும். ஃபத்உ லனா ரப்பக் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மூசாவே. அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் யுஹ்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கித்தாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா பூமி உற்பத்தி செய்கிற கீரை வகைகள், வல்லாரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றிலிருந்து அவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான் என்று மூசா நபி அவர்களிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும். அப்போது மூசா நபி அவர்கள் கேட்கிறார்கள், கால அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர் எது மிகச் சிறப்பானதோ அதற்கு பகரமாக கீழ்த்தரமானதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்களா? இஹ்பது மிஸ்ரா ஒரு பட்டணத்துக்கு செல்லுங்கள், ஒரு நகரத்துக்கு செல்லுங்கள், அங்கே போய் பாருங்கள். ஃபைன்ன லக்கும் மா சஅல்தும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு அங்கே கிடைக்கும். வதுரிபத் அலைஹிமுத் தில்லத்து வல் மஸ்கன அவர்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டு விட்டன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. வபஅு பிகதபின் மின் அல்லாஹ் அல்லாஹுடைய கோபத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தோடு அவர்கள் மீண்டார்கள். ذلك ஏன் தெரியுமா? ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஆயாக்களை அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்ததுதான் அதற்கு காரணம். ويقتلون النبيين بغير الحق எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். ذلك بما عصوا وكانوا يعتدون இது அவர்கள் பாவம் செய்து கொண்டு வரம்பு மீறி கொண்டிருந்ததன் காரணமாக. எனவே பாவம் செய்வதன் காரணமாக, வரம்பு மீறுவதன் காரணமாக பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆயாக்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். நபிமார்களையே கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இழிவையும் வறுமையையும் சாட்டிவிட்டார். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் இப்படியான ஒரு மோசமான கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். உங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டால் என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். எனவே அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். அந்த கோபத்துக்கு ஆளானார்கள். அல்லாஹ் தாலாவுடைய கோபம் ஏற்பட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள். அவ்வாறான மார்க்க ரீதியான இழிவு அவர்களுக்கு கிடைத்தது. தீ சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீதுல் ஃபுத்தூனிலே சொல்லக்கூடிய செய்தியை இப்போது நாம் பார்ப்போம். பல முறை நாம் பல சந்தர்ப்பங்களிலே ஹதீதுல் ஃபுத்தூன் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய மாணவர்கள் ஒருவரான சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களிடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு ஆயாவை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். அதிலே அல்லாஹு தஆலா மூசா நபியை பார்த்து சொல்கிறான், வஃபதன்னாக ஃபுதூனா உங்களை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகளுக்கு உள்ளாக்கி அதிலிருந்து உங்களை காப்பாற்றினோம். இந்த ஃபுதூன் சோதனைகளுக்கு உள்ளாக்கி அல்லாஹ் காப்பாற்றுவது அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் கேட்ட நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போது பகல் நேரமாகிவிட்டது, பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அது நீண்ட செய்தி என்று சொல்கிறார்கள். பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அடுத்த நாள் முன்கூட்டியே காலையிலே சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் வருகிறார்கள். இந்த செய்தியை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நீண்ட செய்தியிலே இடையிடையே நாம் பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். கடைசியாக அந்த சம்பவத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீகை பற்றித்தான் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் போர் செய்வதற்கு மறுக்கிறார்கள். அதாவது ஒரு புனித பூமியை நோக்கி அவர்கள் புனித பூமியை நோக்கி செல்கிறார்கள். செல்கிற வழியிலே ஒரு கிராமத்தை பார்க்கிறார்கள். அந்த கிராமத்திலே வாழ்கின்றவர்கள் அடக்குமுறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை ஒரு பிரமாண்டமான படைப்பாக படைத்திருந்ததாக சொல்கிறார்கள்.
பிறகு அவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று மூசா நபி அவர்களுடைய கூட்டம் பின்வாங்கவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கோபத்துக்குள்ளாக்குகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக துஆ செய்கிறார்கள். அவர்களை ஃபாசிக்குகள், மோசமானவர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடாத கெட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் பலமுறை அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததையும், மோசமாக நடந்து கொண்டதையும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறைதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மூசா நபியுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். மூசா நபி அவர்கள் அவர்களை ஃபாசிக்குகள் என்று சொன்னதைப் போன்றே அல்லாஹ்வும் அவர்களை ஃபாசிக்குகள் என்று சொல்கிறான். பிறகு 40 வருடங்கள் அவர்கள் பூமியிலே திக்கு தெரியாதவர்களாக தடமாற வைத்தான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் நிலை கொள்ளவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய அந்த தீயிலே மேகங்களை கொண்டு நிழல் கொடுத்தான், மண்ணு சல்வாவை இறக்கி வைத்தான், அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்திருந்தான். அந்த ஆடைகள், அவர்களுடைய ஆடைகள் இத்து போகாத ஆடைகளாகவும் அழுக்கடையாத ஆடைகளாகவும் அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மூசா நபி அவர்கள் அந்த கல்லிலே அடித்து 12 ஊற்றுக்களை உருவாக்கினார்கள் இல்லையா? அந்த கல் எப்படி இருந்தது என்றால், ஒரு பெட்டி வடிவத்திலே 4 பக்கங்களை கொண்ட கல்லாக இருந்தது. அதிலே 4 பக்கங்களிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 ஊற்றுகள் வெளிப்பட்டன. ஒவ்வொரு ஊற்றும் யாருக்குரியது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்ற போதெல்லாம் அந்த கல் அவர்களோடு நேற்று இருந்த இடத்திலே அப்படியே இருந்தது. அதாவது அவர்களோடே அந்த கல் இருந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண் என்கிற உணவை ஒரு ஹதீதிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அது சஹீஹுல் புகாரி, முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அல் கம்அது மினல் மன்னி வமாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். கம்ஆ என்பது ஒரு வகையான காளான். பாலைவனத்திலே மழை பெய்கிற பொழுது அது நிலத்துக்குள் உருவாகிவிடும். அதனை தோண்டி மனிதர்கள் எடுப்பார்கள், அதனை சமைத்து சாப்பிடுவார்கள். நபி அவர்கள் இந்த கம்ஆவை மண்ணில் உள்ளது, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய மண், அதே போன்று சல்வா, இந்த மண்ணிலே உள்ளதுதான் இந்த கம்ஆ என்கின்ற காளான் வகையையும் நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த முறையிலேதான் மண்ணை இறக்கி வைத்திருக்கிறான். மண்ணு சல்வா என்று சொல்வார்கள். அதாவது அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த உணவு நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது வீடுகளுக்கு இடையிலே காலையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. எனவே அந்த காளான் எப்படி எங்களுக்கு கிடைக்கிறதோ அதே விதத்திலே தான் அந்த மண் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அல்லாஹு தாலா இறக்கி வைத்த அந்த மண் என்கின்ற அந்த உணவு வகைகளிலே இந்த கம்ஆவும் ஒன்றாக இருந்திருக்கலாம். அல்லாஹு அலம். அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். அதனுடைய தண்ணீர் கண்ணுக்கு நிவாரணியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது அது மருத்துவ துறை சார்ந்த, அது சம்பந்தமாக அறிவுள்ளவர்களுடைய விடயம். என்றாலும் எங்களுக்கு அந்த மண் எவ்வாறு அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, எவ்வாறு அவர்களுக்கு கிடைக்க செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையை இந்த ஹதீதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பனு இஸ்ரவேலர்களுக்கு 40 வருடங்கள் திக்கு தெரியாதவர்களாக அவர்கள் பாலைவனத்திலே தடுமாற வைத்த இந்த நிகழ்வு பல படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறது. அதாவது கோழைத்தனத்தின் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை தருவதாக வாக்களித்தும் கூட அவர்கள் யுத்தம் செய்வதற்கு மறுத்தார்கள். அதனால் வெற்றி 40 வருடங்களை தாண்டி சென்று விட்டது. யாரெல்லாம் கோழைத்தனமாக நடந்து கொண்டார்களோ அந்த சமுதாயம், அப்போது இருந்தவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிந்ததற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகுதான் புதிய ஒரு சமுதாயத்தை யூஷா இப்னு நூன்
என்கிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர் இருந்தவர்தான். அவருடைய தலைமையிலே சென்று வெற்றி கொண்டார்கள் என்பதை நான் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை ஒருவர் கைவிடுவாரேயானால், அவர் இழிவைக் கொண்டும், அழிவைக் கொண்டும் சோதிக்கப்படுவார். அதேபோன்று வெற்றி என்பது வெறும் வெற்றி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால், பாவங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வெற்றி வராது. அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும். பாவங்கள் எங்களுக்கு வெற்றிக்கு தடையாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்கள் மீது இரக்கம் காட்டியிருக்கிறான். அவர்களுக்கு உணவளித்தான். அவர்களுக்கு குடிக்க கொடுத்தான், நிழல் கொடுத்தான், அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா தண்டிக்கின்ற பொழுது நீதியாக தண்டிக்கிறான். இரக்கம் காட்டுகிற பொழுது அவனுடைய கிருபையினால், விசாலமான அன்பினால் கூடுதலாக இரக்கம் காட்டுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே வளர்ந்த அந்த சமுதாயம், அவர்கள் தூதுத்துவத்தை, அமானிதத்தை சுமப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் இறந்ததற்கு பிறகு புதியொரு சமுதாயம் தான் அந்த பலஸ்தீனை அல்லது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்தை வெற்றி கொள்வதற்கு தயாராக இருந்தது. அவர்கள் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்தது. அதேபோன்றுதான் இடம் மாறுவதால் மாத்திரம் உண்மையான மாற்றம் வருவதில்லை. உண்மையான மாற்றம் என்பது உள்ளத்தினால் ஏற்படுகிற மாற்றம். அவர்கள் ஃபிரௌனிய சமுதாயத்தோடு சேர்ந்து எகிப்திலே வளர்ந்தார்கள். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் மாறினார்கள். மாறினாலும் அவர்களுடைய குணங்கள் மாறவில்லை. எனவே அவர்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டியிருந்தது. அதேபோன்று இந்த உலகப்பற்று, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசை அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயந்து சவால்களை எதிர்கொள்வதற்கு தடையாக அமைந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா பல அற்புதங்களை அவர்களுக்கு காட்டினான். எவ்வளவுதான் அற்புதங்கள் பார்த்தாலும், எவ்வளவுதான் அத்தாட்சிகளை கண்டாலும், உள்ளம் மோசமாக இருக்கின்ற பொழுது அது பயனளிக்காது. கடல் அவர்களுக்கு பிளக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடி பாம்பாக மாறியது. தடியினால் அவர்கள் பல அற்புதங்களை செய்தார்கள். மலை அவர்களுக்கு மேலால் உயர்த்தப்பட்டது. வானத்திலிருந்து உணவு அளிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் கண்டும் அவர்கள் அதற்கு பிறகும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். எனவே அதிகமான ஆதாரங்கள், அதிகமான அத்தாட்சிகளை வைத்து நேர்வழி என்பது கிடையாது. உள்ளம் தூய்மையாக இருப்பதை கொண்டுதான் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்கிறது. அதேபோன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதேபோன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த 5 நபிமார்களிலே ஒருவர். இப்ராஹிம் நபி அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள், அவர்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதுதான் பலமான கருத்து. சிறந்த நபி. அவ்வளவு பெரிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தும் அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. எனவே ஒரு சாலிஹான, சீரான, நேர்மையான ஒரு தலைவர் மட்டும் இருப்பது போதாது. அவருக்கு கட்டுப்படுகிற, அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற ஒரு சிறந்த சமுதாயமும் அவர்களோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பனூ இஸ்ரவேலர் சமுதாயத்திலே நடந்த மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு. குர்ஆன் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. சூரத்துல் பக்ரா, அல் பக்ரா, மாடு என்கிற அந்த பெயர் வந்ததற்கு காரணமும் இந்த சம்பவம் அந்த சூறாவிலே குறிப்பிடப்பட்டிருப்பதுதான். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே பனூ இஸ்ரவேலர்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறான். வரலாற்றோடு சேர்த்து நாம் அதனை முதலில் பார்த்து விட்டிருப்போம். அதாவது ஒரு கொலை அந்த சமுதாயத்திலே நடக்கிறது. யார் கொண்டிருக்கிறார் என்பது தெரியவில்லை. கொல்லப்பட்டவர் அபீதத்து சல்மானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதன் அடிப்படையிலே ஒரு பணக்காரர். கொண்டவர் அவருடைய சொந்தக்காரர்களிலே ஒருவர், அவருடைய சகோதரன் மகன். என்றால் இவருக்கு பிள்ளைகள் இல்லாதனால் இவருடைய சொத்துக்களுக்கு அந்த சகோதரன் மகன் தான் வாரிசாக இருப்பதனால் அவரை கொண்டு விட்டு அந்த சொத்துக்களை எடுக்கலாம் என்ற நோக்கத்திலே அவர் கொண்டதாக அந்த வரலாற்று செய்தியிலே அபீதத்து சல்மானி ரஹிமஹுல்லா அவர்கள், ஒரு தாபியி, முக்கியமான ஒரு தாபியி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே படித்த ஒருவர், அவர் இந்த செய்தியை சொல்கிறார். அப்போது அவர்களுக்கு இடையிலே பிரச்சனை வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். அங்கே உள்ள ஒருவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் ஏன் இவ்வாறு முரண்பட்டு கொள்ள வேண்டும்? உங்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று நீங்கள் இதற்கான தீர்வை
கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். யார் கொலை செய்தாரோ அவரும் ஆட்களோடு சேர்ந்து கதறி அழுது தன்னுடைய அ தந்தையின் சகோதரனுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூச்சலிட்டிருக்கிறார். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் இந்த கொலைகாரன் யார் என்பதை கண்டுபிடித்து தருமாறு சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அந்த கொலை செய்தவன் கொன் கொலை செய்துவிட்டு அந்த கொலையாளியை இன்னொருவருடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் வைத்ததாக அந்த வரலாற்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் முறையிட்ட பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு மாடை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதனைத்தான் சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான். வஇத் கால மூசா லிகௌமிஹி, மூசா தனது கூட்டத்தாரை பார்த்து, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்ன பொழுது, காலு அதத்தஹிதுனா ஹுஸ்வா, அவர்கள் சொன்னார்கள், மூசாவே நீங்கள் எங்களை பரிகாசியமாக எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஊ கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், நான் மடையர்களில் ஒருவனாக இருப்பதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பரிகாசிப்பவன் மடையன், பரிகாசிப்பவன் மடையனாகத்தான் இருக்க முடியும். நான் மடையனாக இவ்வாறு நான் பரிகாசிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் இவ்வாறு பரிகாசிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேனா என்ற அர்த்தத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு மாட்டை அறுங்கள் என்று சொன்னால், ஒரு மாட்டை அறுக்க வேண்டியது தானே! ஆனால் அவர்கள் அந்த மாட்டு எப்படிப்பட்டது? அதனுடைய நிறம் என்ன? அதனுடைய பண்புகள் என்ன? அந்த மாட்டுடைய வேலை என்ன? அதில குறைகள் இருக்கிறதா? இவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள். அவர்கள் பல தேவையில்லாத கேள்விகளை கேட்டதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னும் இன்னும் கஷ்டத்தை கொடுத்தான். கட்டளையை இன்னும் இன்னும் இறுக்கமாக்கினான். எனவே மிக அரிதான ஒரு மாட்டை அறுக்குமாறு அவர்களுக்கு இறுதியாக சொல்லப்பட்டது. அந்த மாடு வயோதிப நிலையிலே இருக்கக்கூடிய மாடாகவும் இருக்கக்கூடாது, இளமையாக இருக்கிறதாகவும் இருக்கக்கூடாது, தெளிவான மஞ்சள் நிறத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். அதேபோன்று அது உழுதக்கூடிய மாடாக இருக்கக்கூடாது, தண்ணீர் எடுத்து வரக்கூடிய தண்ணீர் இறைக்கக்கூடிய மாடாக இருக்கக்கூடாது, எந்த குறைகளும் இருக்கக்கூடாது, அந்த ஒரே நிறத்தை உடைய மாடாக இருக்க வேண்டும். அந்த நிறத்திலே அதனுடைய மேனியிலே எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லி அவர்களையே கஷ்டப்படுத்தி கொண்டார்கள். இறுதியிலே என்ன சொன்னார்கள்? எல்லாமே கேட்டுவிட்டு அல்ஆன ஜிஅத பில் ஹக், இப்போதுதான் நீங்கள் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் என்று மூசா நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த மாட்டை தேடி இவர்கள் அலைந்திருக்கிறார்கள் வரலாற்றின் அடிப்படையிலே. ஆனால் அந்த மாடு ஒருவரிடத்திலே இருந்திருக்கிறது. ஒரே ஒரு மாடு தான் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. அவரிடத்திலே அவர்கள் அதை வாங்குவதற்கு கேட்டிருக்கிறார்கள். அவர் கொடுக்கவில்லை. அவர் இதை தர முடியாது. சரி, எவ்வளவு வேண்டும்? இறுதியாக அந்த மாட்டின் தோலின் அளவுக்கு தங்கத்தை தருவதாக கூறி அந்த மாட்டை அந்த ஆளிடமிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். இது அவர்களுக்காகவே அவர்கள் தேடிக்கொண்டது. ஒரு மாட்டை அறுங்கள் என்றால் எந்த மாட்டையும் என்ன செய்யலாம்? அறுத்து விடலாம். அதிலே தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டது. இது அவர்களுடைய ஒரு முரடுத்தனமான பண்பாக இருக்கிறது. அப்போது அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டின் ஒரு துண்டை எடுத்து அது இறந்தவர் மீது அடிக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவே, இறந்தவர் எழும்பி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, என்னை கொலை செய்தது என்னுடைய சகோதரனின் மகன்தான் என்று சொல்லிவிட்டு, அவருக்கு வாரிசு உரிமையிலே எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பதை ஆக்கிவிட்டால் அவர் கொலையாளியாகிவிட்டார். பிறகு அவர் இருந்த மாதிரியே மரணித்து விட்டார் என்கிற செய்தியை அபீதத்து சல்மானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது அவர் சொல்லக்கூடிய செய்தி தாபிய பலமான செய்தி தான். அவர் எங்கிருந்து எடுத்தார்? வரலாற்றில் இருந்து எடுத்திருக்கலாம். நபி அவர்களிடமிருந்து எடுத்தாரா என்று சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து எடுத்தாரா என்று கூட சொல்லவில்லை. இது ஒரு வரலாற்று செய்தி. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். குர்ஆனுடைய ஆரம்ப ஆயாக்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 67வது ஆயாவிலிருந்து 74வது ஆயா வரையிலே நீங்கள் இதனை பார்க்கலாம். அதிலே
அல்லாஹு தாலா சொல்கிறான், வைத் கால மூசா லிகௌமி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான் என்று சொன்ன பொழுது அவர்கள் அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா காலு அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஊது பில்லாஹி நகூன மினல் ஜாஹிலீன், அறியாதவர்கள் ஒருவராக மடையர்களில் ஒருவராக நான் இருப்பதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மா ஹி, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அது என்ன என்று கேளுங்கள், மாடு எப்படிப்பட்ட மாடு என்று கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், கால இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ர், அது ஒரு கிழட்டு மாடோ அல்லது இளமை மாடோ அல்ல, அவானுன் பைன தாலிக், அந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான மாடு. ஃபஃஅலு மா துமருன், நீங்கள் ஏவப்படுவதை செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகும் என்ன திரும்பவும் கேட்கிறார்கள், காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா, காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மா லௌனுஹா, அதனுடைய நிறம் என்ன என்று கேட்கிறார்கள். வயதை கேட்டுவிட்டார்கள், இப்போது நிறம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் ஸஃப்ரா, அல்லாஹ் சொல்கிறான், அது மஞ்சள் நிறமான மாடு. ஃபாகிஉல் லௌனுஹா, அது தெளிவான மஞ்சள் நிறம், கடுமையான மஞ்சள் நிறம். துஸர்ருன் நாதிரீன், பார்ப்பவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற சந்தோஷப்படுத்துகிற ஒரு அழகான மாடு என்று சொல்கிறார்கள். பிறகு திரும்பவும் கேட்கிறார், காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மா ஹிய இன்னல் பகர தஷாபஹ அலைனா, மூசாவே உங்களுடைய ரப்பிடத்திலே கேளுங்கள், அந்த இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்லுங்கள், மாடுகள் எங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒப்பாக இருக்கு, எல்லா மாடும் ஒரே போன்று இருக்கு, ஒன்றே போன்று இருக்கிறதே, அதனால் நாங்கள் சரியான வழிக்கு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் சரியான வழிக்கு நாங்கள் வருவோம், எங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துஸீருல் அர்த் வலா தஸ்கில் ஹர்த், அது எப்படிப்பட்ட மாடு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அது உழுதாத நிலத்தை உழுதாத மாடு, அதாவது அந்த பணியை வேலையை செய்வதில்லை. வலா தஸ்கில் ஹர்த், பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுகிற மாடும் அல்ல. முசல்லமத்துன், அந்த மாட்டிலே எந்த குறையும் இல்லை. லா ஷியத ஃபீஹி, அதில் வேறு நிறமும் இல்லை, அந்த மாட்டிலே ஒரே ஒரு தனி நிறத்தை கொண்ட மாடு. காலுல் ஆன ஜிஅத பில் ஹக், இப்போதுதான் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஃபதபஹூஹா வமா காது யஃபனூன், அதனை அவர்கள் அறுத்தார்கள், ஆனால் அவர்களால் அறுக்க முடியாமல் போக பார்த்தது. ஏனென்றால் அந்த மாட்டை தேடி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அவர்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் போவதற்கு ஒரு நிலை ஏற்பட்டது. பிறகு கண்டுபிடித்துவிட்டு அதனை என்ன செய்தார்கள், அறுத்தார்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வஇத் கத்தல்தும் நஃப்ஸன், நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்தீர்கள், ஒரு உயிரை கொலை செய்தீர்கள். ஃபத்தாரதும் ஃபீஹா, அதிலே நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் பிணக்கு பட்டு கொண்டீர்கள், கருத்து முரண்பட்டு கொண்டீர்கள், ஒருவருக்கொருவர் நான் தான் கொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டீர்கள். வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், அல்லாஹ்வோ நீங்கள் மறைப்பவற்றை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஃபகுல்னா துரிபூஹு, நாங்கள் சொன்னோம் அதனை அடியுங்கள், பிபஅதிஹா, அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த கொலையாளியின் மீது, கொலையாளிக்கு அடியுங்கள், கொலை செய்யப்பட்டவருக்கு அடியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். கதாலிக யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, அவ்வாறுதான் அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். வயுரீக்கும் ஆயாத்தி, தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான். லஅல்லக்கும் தாகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும், இந்த அத்தாட்சியெல்லாம் நீங்க பார்த்தாலும் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்தது, வன்மை அடைந்தது, கடுமையானது. மின் பஅதி தாலிக், அதற்கு பிறகும் கூட உங்களுடைய உள்ளங்கள், இது மட்டுமல்ல, நிறைய அத்தாட்சிகளை பார்த்திருக்கிறார்கள், அதற்கு பிறகும் கூட உங்களுக்கு இறைவன் நிறைய உங்களுடைய மூதாதையர்களுக்கு அற்புதங்களை காட்டி வேதத்தை இறக்கி எல்லாமே செஞ்சிருக்கிறான், ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் வன்மை அடைந்து விட்டன. ஃபஹிய கல் ஹிஜாரா, உங்களுடைய உள்ளங்கள் எப்படி தெரியுமா, கற்களை போன்றது. அஷத்து கஸ்வா, இல்லை, கற்களை விடவும் உங்களுடைய உள்ளங்கள் கடுமையானது. ஏன் தெரியுமா, வஇன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், கற்களில் இருந்தும் ஆறுகள் ஓடுகிறது, சில கற்களில் இருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. வஇன்ன மின்ஹா லமா யஷக்கக், சில கற்கள் பிளந்து விடுகிறது. ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, அதிலிருந்து தண்ணீர் வடிகிறது, வெளியே வருகிறது. வஇன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக மேலே இருந்து கீழே விழுகிறது.
வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை விட்டும் அல்லாஹு தஆலா பராமுகமானவனாக இல்லை. அல்லாஹு தஆலா நீங்கள் செய்ததைக்கு உங்களை தண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான். நீங்கள் செய்கிற குற்றங்களுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. உங்களுடைய வன்னஞ்சத்துக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்திலே யூதர்களுக்கு சொல்கிறான். இந்த நிகழ்விலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெற முடிகிறது. அதில் ஒன்றுதான் மற்றவர்களை பரிகாசிப்பது மடமை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதேபோன்று யார் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே தன் மீது தேவையில்லாத கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹு தஆலா இன்னும் இன்னும் கஷ்டத்தை அவருக்கு கொடுக்கின்றான். கருத்து முரண்படுகிற, பிணக்கு ஏற்படுகிற விடயங்களிலே, தெரியாத விடயங்களிலே ஒரு தெளிவு வருவது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நிஅமா. அது அல்லாஹ் அதனை ஏற்படுத்துகிறான். வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். நீங்கள் மறைப்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று அந்த ஆயாவிலே சொல்வதை வைத்து சிலர் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மோசமானவர்கள் அஹ்லுல் பாத்தில் மறைப்பதை, மனிதர்களுக்கு மறைத்து வைப்பதை அல்லாஹு தஆலா நாடினால் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். எனவே அல்லாஹு தஆலா விரும்பாத ஒன்றை ஒருவர் மறைப்பதை மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்றுதான் பனு இஸ்ரவேலர்கள் எப்படி நபிமார்களோடு ஒழுக்கக்கேடாக மோசமாக உரையாடுகிறார்கள், மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த சம்பவத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிற பொழுது, உம்முடைய ரப்பிடை துஆ கேளு, உம்முடைய ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று சொல்வார்கள். எங்களுடைய ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று கூட சொல்ல மாட்டார்கள். எனவே பேசுவதிலே கூட அவர்கள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் பல நிகழ்வுகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்திலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாருடையும் ரப். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாத்திரம் ரப் அல்ல. எனவே அவர்கள் உரையாடுகிற போர் அதிகமாக பெரும்பாலும் என்ன சொல்வார்கள்? உங்களுடைய ரப்பிடத்திலே கேளுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள். இவ்வாறு தான் அவர்கள் ஒரு இறைவனோடு கூட ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கற்களுக்கு கூட அல்லாஹுவை பற்றிய அறிவு இருக்கின்றன, அவற்றுக்கு உணர்வு இருக்கிறது என்பதை இந்த ஆயாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அது கீழே விழுகின்றன என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எங்களுக்கு தெரியும் உஹது மலையை பற்றி நபி அவர்கள் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இது எங்களை இந்த மலை நேசிக்கிறது, நாங்கள் இந்த மலையை நேசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான மலைகள், அதே போன்று நாம் உயிரற்ற பொருட்களாக பார்க்கக்கூடிய இந்த ஜட பொருட்களுக்கு கூட அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹுவை அவை திக்ர் செய்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன, அவைகளுக்கு இறைவனை பற்றிய தெரிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே மரணித்த ஒருவரை, கொலை செய்யப்பட்ட ஒருவரை அல்லாஹுடைய உதவியினால் உயிர்ப்பித்து காண்பிக்கிறார். அது அவர்கள் அல்லாஹுடைய நபி என்பதற்கு, அதே போன்று அல்லாஹுடைய வல்லமைக்கும் ஆதாரமாக, அத்தாட்சியாக அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார்கள். எனவே அது மூசா நபி அவர்கள் நபி என்பதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹு தாலாவுடைய சக்தியை உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்க கூடியவன். அல்லாஹு தாலா மரணத்துக்கு பிறகு எல்லோரையும் உயிர்ப்பிப்பான் என்பதற்கு அதனை ஆதாரமாக அல்லாஹு தாலா அந்த இடத்திலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இயல்பு மோசமான தன்மை அடைந்திருந்தது. தேவையில்லாத கேள்வி, வீணான சந்தேகம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனே நிறைவேற்றாமல் விரண்டோடுவது, இது போன்ற பலவீனங்கள் அவர்களிடத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதே போன்றுதான் சத்தியத்தை வெறும் விவாதங்களின் மூலமாக விதண்டாவாதம் செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தாலாவுக்கு அடிபணிவதன் மூலமாக, கட்டுப்படுவதன் மூலமாகத்தான் அடைந்து கொள்ள முடியும். அவர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு கேட்டு செவிமடுத்து அதை செயல்படுத்துவதற்கு நெருங்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தீர்வுக்கு நெருங்கி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் விதண்டாவாதம் பண்ணினார்களோ தீர்விலிருந்து தூரமாக சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அந்த நிகழ்விலே பார்த்தோம். அவர்களுடைய புனித வேதமாக கருதுகிற தெளிவுபடுத்தப்பட்ட அந்த வேதத்திலே இன்று நாம் இந்த பக்ரா நிகழ்வை, சம்பவத்தை, அதாவது இந்த பசுமாட்டின் சம்பவத்தை தெளிவாக குர்ஆன் சொல்வதை அளவுக்கு பார்ப்பதற்கு இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு பக்ராவுடைய ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறார்கள். அது வேறொரு சம்பவம். ஒரு இடத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் கொலை செய்தவரை நாங்கள் கொலை செய்யவில்லை என்று அந்த கூட்டத்துடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும்
அந்த மாட்டை அறுத்து அதுக்கு மேலே கையை கழுவினார்கள் என்கிற ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை தான் அங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் அவர்களுடைய இந்த நூட்களிலே இன்று இல்லாமல் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருவோம். அதுதான் காரூனுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரும் பணக்காரன் தான் காரூன். காரூன் பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்களில் ஒருவன் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பனு இஸ்ரவேலர்களிலே ஒருவன் என்பது குர்ஆனிலும் இருக்கிறது. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் சகோதரனின் மகன் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும் செல்வம் கொடுக்கப்பட்ட காரூன் பனு இஸ்ரவேலர்களில் ஒருவனாக இருந்தாலும் சாமிரி எவ்வாறு நயவஞ்சகமாக நடித்து பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மூமினாக தன்னை காட்டிக்கொண்டு இறுதியிலே அவன் தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தினானோ அதே போன்றுதான் காரூனுக்கும் நடந்தது. இப்போது நாம் அல் குர்ஆனிலிருந்து காரூனுடைய வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஸஸிலே 26வது ஆயாவிலிருந்து அதனை குறிப்பிட்டிருக்கிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தான். ஃபபகா அலைஹிம். அவன் அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறினான். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமான அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவன் அளவு கடந்தான். அதாவது அவர்களை அற்பமாக கருதினான். அவர்கள் மீது பெருமை அடித்தான். ஏன்? அவனிடத்திலே செல்வம் இருந்தது. என்றால் பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்லே சொல்வதை போன்று கல்லா இன்னல் இன்சான லயதகா. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். எப்போது? அர்ரஆஹு இஸ்தக்னா. அவன் தன்னை மற்றவர்களிடமிருந்து தேவையற்றவன், தன்னிடத்திலே வசதி இருக்கிறது என்று தன்னை அவன் பார்க்கிற பொழுது அவன் வரம்பு மீறுவான். இது மனிதனுடைய இயல்பு, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இதே போன்றுதான் காரூனுக்கும் நடந்தது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபபகா அலைஹிம். அந்த கூட்டத்துக்கு மீது அவன் வரம்பு மீறினான். வஅதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. காரூனுக்கு நாங்கள் நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தோம். எந்த அளவுக்கென்றால் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் அவனுடைய திறவுகோல்களை சுமப்பது கூட கஷ்டமாக இருக்கும். அவனுடைய செல்வங்களின் திறவுகோல்களையே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் சுமப்பதற்கு கூட சிரமமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவனுடைய செல்வத்தை பாதுகாக்கிற திறவுகோலின் அளவென்றால் அவனுடைய செல்வத்தின் அளவு எந்த அளவு இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறான். இத் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ். காரூனுக்கு அவனுடைய கூட்டம் என்ன சொன்னது? நீ சந்தோஷப்படாதே. இங்கே லா தஃப்ரஹ் என்பது சந்தோஷப்படுவது, அதாவது பெருமைத்தனமாக சந்தோஷப்படுவது, அகங்காரமாக சந்தோஷப்படுவது, தன்னிடம் செல்வமெல்லாம் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவது. இந்த உலகம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வாறான சந்தோஷத்தை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பெருமைத்தனமான சந்தோஷம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் சொல்கிறார்கள் அந்த காரூனை பார்த்து, அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவ்வாறு சந்தோஷப்படுகிறவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹு தஆலா யாரை நேசிப்பதில்லை? பெருமைத்தனமாக தங்களுக்கு உலகத்திலே, இந்த அழிந்து போகிற உலகத்திலே கிடைத்த சொத்து செல்வங்களை வைத்து சந்தோஷப்படுகிறவர்களை நேசிப்பதில்லை. சந்தோஷப்படுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. சந்தோஷம் எங்களுக்கு தெரியும், பல வகை இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றை நாங்கள் இப்போது பார்ப்போம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த விடயத்தை விளக்கி இருக்கிறார்கள். அதாவது சந்தோஷம் என்கிற வார்த்தை ஃபரஹ் என்கின்ற வார்த்தை அல் குர்ஆனிலே 2 வகையிலே வந்திருக்கிறது. ஒன்று பொதுவாக வந்திருக்கிறது, இந்த ஒரு வரையறையும் இல்லாமல் வந்திருக்கிறது. இந்த வரையறை இல்லாமல் வருகிற இடங்களில் எல்லாம் இகழப்பட்டுத்தான் வந்திருக்கிறது. காரூனுடைய இந்த சம்பவத்திலே வந்திருப்பதை போல. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னஹு லஃபரிஹுன் ஃபகூர் என்று சொல்கிறார்.
நிச்சயமாக அவன் பெருமை அடிக்கக்கூடியவனாகவும் சந்தோஷப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதே போன்று வரையறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. 2 வகையிலே வரையறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒன்று துனியாவோடு சம்பந்தப்படுத்தி வரையறுத்து வந்திருக்கிறது. அதாவது துனியா ஒருவருக்கு கிடைத்ததன் காரணமாக, இந்த உலகத்தின் அற்ப சுகம் கிடைப்பதனால் ஒருவர் அல்லாஹுவை மறக்கின்ற விதத்தில், அல்லாஹு தாலா எங்களுக்கு இதை தந்திருக்கிறான் என்பதை மறக்கின்ற விதத்திலே சந்தோஷப்படுவது, இது இகழப்பட்ட ஒரு சந்தோஷம். சூரத்துல் அன்ஆமுடைய 44வது ஆயாவுடைய அல்லாஹ் சொல்வதை போன்று, ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹதுனாஹும் பக்ததன் ஃபஹும் ஃபஇதா ஹும் முப்லிசூன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்ட போது நாங்கள் அவர்களை திடீரென்று பிடித்து கொண்டோம், அவர்களை தண்டித்தோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹுவை கொடுத்தவனை மறந்து, அல்லாஹுவை மறந்து இந்த உலகம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மாத்திரம் வைத்து சந்தோஷப்படுவதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் சந்தோஷப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் எது என்றால், அல்லாஹு தாலாவுடைய அருளை நினைத்து, அல்லாஹு தாலாவுடைய பாக்கியத்தை நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் இந்த சந்தோஷம் வரவேற்கப்படுகிற சந்தோஷம். அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத் யூனுஸுடைய 58வது ஆயாவிலே, குல், நபியே சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹுடைய அருளை கொண்டும் அவனுடைய பாக்கியத்தை கொண்டும் தான் இது நடந்திருக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படட்டும், அது அவர்கள் சேர்க்கின்ற சொத்துக்களை விட சிறந்ததாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறேன். அல்லாஹுடைய அருளோடு சம்பந்தப்படுத்தி ஒருவர் சந்தோஷப்படுகிறார், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இதனை மார்க்கம் அங்கீகரிக்கிறது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, சூரத்து ஆல இம்ரானுடைய 170வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தாலா அவர்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து கொடுத்ததை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு சந்தோஷப்படுவதை பற்றி சொல்கிறார். எனவே இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹுவை கொண்டு, அல்லாஹுடைய ரசூலை கொண்டு, ஈமானை கொண்டு, சுன்னாவை கொண்டு, இல்மை கொண்டு, குர்ஆனை கொண்டு சந்தோஷப்படுவது உயர்ந்தவர்களுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத் தௌபாவுடைய 124வது ஆயாவிலே சொல்வதை போன்று, வைதா மா உன்சிலத் சூரத்துன் ஃபமின்ஹும் மன் யகூலு அய்யுக்கும் ஸாதத்ஹு ஹாதிஹி ஈமானா. அவர்களுக்கு ஒரு சூரா இறக்கி அருளப்பட்டால் இது யாருடைய ஈமானை அதிகரித்தது என்று கேட்கிறார்கள். இது முனாஃபிகருடைய பண்பு. ஃபஅம்மல்லதீன ஆமனூ ஃபஸாதத்ஹும் ஈமானன் வஹும் யஸ்தப்ஷிரூன். ஈமான் கொண்டவர்களோ அவர்களுடைய ஈமானை அது இன்னும் அதிகரிக்கிறது, அவர்கள் யஸ்தப்ஷிரூன் சந்தோஷப்படுகிறார்கள். எனவே ஈமானை கொண்டு, குர்ஆனை கொண்டு சந்தோஷப்படுவது, அல்லாஹு தஆலா தந்திருப்பவற்றை கொண்டு சந்தோஷப்படுவது, இது மார்க்கம் வரவேற்கின்ற சந்தோஷம். அல்லாஹ் தஆலா சூரத்து ராதுடைய 36வது ஆயாவிலே சொல்கிறான், வல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஃப்ரஹூன பிமா உன்சில இலைக். நாங்கள் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். எனவே இல்மை கொண்டு, ஈமானை கொண்டு, சுன்னாவை கொண்டு ஒருவர் சந்தோஷப்படுவது, அது அவர் அதனை நேசிக்கிறார், அதை தந்தவனை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஈமானை நேசிப்பதனால் தான் ஒருவர் ஈமான் கிடைக்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறார். இவ்வாறான சந்தோஷம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் ஒரு மூமின் சந்தோஷப்பட வேண்டும். காரூன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம், இறைவன் எனக்கு இதனை தந்திருக்கிறான், அதனால் நான் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் போன்ற சந்தோஷங்களை அவன் பட்டிருக்கலாம். இதனை நாம் இறைவனுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்று அவன் சந்தோஷப்பட்டிருக்கிறதற்கு அல்லாஹு தாலாவுடைய தண்டனை அவன் பெற்றிருக்க மாட்டான். ஆனால் அவன் பெருமைக்காரர்கள் எவ்வாறு சந்தோஷப்படுவார்களோ அவ்வாறு சந்தோஷப்பட்டான். ஏனென்றால் பொதுவாக மனிதனுடைய இயல்பு இப்படித்தான், தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், அதன் மூலமாக தான் ஒரு சிறந்த மனிதன் என்று மற்றவர்களை நினைக்க செய்ய வேண்டும். இன்றும் நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், தங்களிடம் ஏதாவது ஒரு அருட்பாக்கியம் இறைவன் கொடுத்து விட்டால் கொடுத்த இறைவனை மறந்து விடுவார்கள். என்னிடம் இது இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பார்த்தீர்களா, ஸ்டேட்டஸிலே போடுவார்கள், ஃபேஸ்புக்கிலே போடுவார்கள், என்னிடத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள், பார்த்து கொள்ளுங்கள், என்னிடத்திலே அறிவு இருக்கிறது, என்னிடத்திலே அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு காட்டி அதிலே ஒரு பெருமையும் சந்தோஷமும் அடைகிறார்கள். தந்த இறைவனை நிறைய பேர் இப்படியான நேரங்களிலே மறந்து விடுகிறார்கள். எனவே இது காபிர்களுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா. அவர்கள் துனியாவை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். துனியாவோ ஆகிராவில் ஒரு அற்ப சுகம்
எனவே சூரத்துல் ரஅதுடைய 26வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொல்கிறான். அதே போல சூரத்துல் யூனுஸுடைய 7, 8வது ஆயாக்களை நீங்கள் பாருங்கள். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா, நிச்சயமாக எங்களுடைய சந்திப்பை ஆதரவு வைக்காதவர்கள், இந்த உலக வாழ்க்கையை பொருந்தி கொண்டவர்கள், வதுமஅன்னு பிஹா, அதிலே அவர்கள் நிம்மதி இருக்கிறது என்று நினைத்து அதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அமைதி அடைகிறார். இதுதான் இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிரூன், அவர்கள் தான் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டும் எங்களுடைய வசனங்களை விட்டும் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். உலைக மஅவாஹும் நார், அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்ட சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றின் காரணமாக அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்கிறான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் இந்த காரூன் சந்தோஷப்பட்டதை போன்று, உலக வாழ்க்கையை பொருந்தி கொண்டவர்கள் சந்தோஷப்பட்டதை போன்று சந்தோஷப்பட மாட்டான். அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் என்று சந்தோஷப்படுவதிலே பிரச்சனை இல்லை. எனவே காரூனுடைய கூட்டம் காரூனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா இவ்வாறாக சந்தோஷப்படுகின்றவர்களை, பெருமைப்படுகிறவர்களை நேசிப்பதில்லை. வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உமக்கு தந்திருப்பதிலை கொண்டு மறுமை வாழ்விடத்தை நீ தேடிக்கொள். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எதை தந்தாலும் அதனை நாங்கள் மறுமைக்கான ஒரு காரணமாக, வசீலாவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹு தாலா எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, அந்த செல்வத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து சுவர்க்கத்தை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறானா, அந்த அறிவை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்து அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைவதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறானா, அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை தந்திருந்தாலும் அதனை நாங்கள் மர்மை வாழ்க்கைக்காக அதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மர்மைக்கான விளைநிலம். இந்த உலகத்திலே நாங்கள் விதைப்பதைத்தான் மறுமையிலே நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம். அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹு தாலா உனக்கு தந்திருக்கின்ற விடயங்களிலே நீ அத்தாரல் ஆஹிரா, மறுமை வாழ்விடத்தை நீ தேடிக்கொள் என்று சொல்கிறார்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அதே நேரத்திலே உன்னுடைய உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய பங்கையும் நீ மறந்து விடாதே. உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய பங்கை நீ மறந்து விடாதே என்றால், அல்லாஹு தாலா உலகத்திலே உனக்கு அனுபவிப்பதற்கு ஹலாலாக தந்திருக்கின்ற விடயத்தை நீ அனுபவிக்கலாம். மறுமையை நீ தேடலாம். உலகத்திலே உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அந்த வரம்பு மீறாமல் அந்த அளவுக்கு நீ உலகத்தை நீ அனுபவித்துக் கொள்ளலாம் என்றும் சிலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு இன்னும் சிலர் உலகத்திலே உன்னுடைய பங்கை மறக்க வேண்டாம் என்றால், இந்த உலகத்திலே உனக்கு இறைவன் தந்திருப்பதை பங்கை வைத்து நீ ஆஹிராவுக்காக அமல் செய் என்றும் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நலவு செய்திருப்பதை போன்று நீ நலவு செய். அதுதான் அல்லாஹு தாலா அடியானிடமிருந்து எதிர்பார்ப்பது. அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாக்கியம் செய்திருக்கிறான் என்றால், நாங்கள் அல்லாஹுடைய அடையாறுகளுக்கு, படைப்புகளுக்கு நாங்கள் நலவு செய்ய வேண்டும், இஹ்சான் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு விசாலமான ரிஸ்கை கொடுத்திருக்கிறான் என்றால் அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுதுதான் அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவான். அல்லாஹ் சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானு இல்லல் இஹ்சான், நலவுக்கு நலவை தவிர கூலி இருக்கிறதா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் சூரத்துர் ரஹ்மானுடைய 60வது ஆயாவிலே. எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதிலே நாங்கள் மற்றவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும். வல தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், அந்த மக்கள் காரூனை பார்த்து தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், பூமியிலே நீ ஃபஸாதை வேண்டாதே, பூமியிலே நீ கேடு விளைவிக்காதே. அதாவது பூமியிலே கேடு, ஃபஸாத் செய்வதென்றால் என்ன, பாவம் செய்வது, வரம்பு மீறுவது, பெருமை அடிப்பது, மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பது, இதன் பூமியிலே செய்யப்படுகிற ஃபசாத். பூமியிலே நீ ஃபசாது விளைவிக்காதே என்றால், பணம் வருகிற பொழுது நிறைய மனிதர்கள் பாவத்தின் பக்கம் செல்வார்கள், குஃபருக்கு செல்வார்கள், குஃபர் அல்லாத பாவத்துக்கு செல்வார்கள், மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க பார்ப்பார்கள், மற்றவர்கள் மீது வரம்பு மீறுவார்கள், பெருமை அடிப்பார்கள். இவ்வாறு நீ ஃபசாது செய்யாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் ஃபசாது செய்கின்றவர்களை, கேடு விளைவிக்கின்றவர்களை நேசிப்பதில்லை. அப்போது காரூன் அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின் காரணமாகத்தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சம்பரிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், எவ்வாறு பொருளீட்ட வேண்டும் என்பது எனக்கு தெரியும், இதற்கு நான் தகுதியானவன், அதனால் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான், என்னுடைய தகுதிக்கு இதனை தந்திருக்கிறான் என்று காரூன் என்ன சொல்கிறான் என்றால், தான் இதற்கு காரணம்,
மற்றவர்களிடத்தில் இது இல்லாமல் இருப்பதற்கு அவர்கள் அதுக்கு தகுதி இல்லை என்பதை போன்று அவனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இன்னம ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. எனவே இந்தி என்னிடம், நான் தான், அன நான், இந்தி லீ எனக்கு. இவ்வாறு ஒரு பேசுவது பொதுவாக பெருமைக்காரர்களுடைய பண்பாக இருக்கிறது. காரூனும் இதையே செய்கிறான். அதாவது நான் இதற்கு தகுதியானவன், அல்லாஹ் ஒன்றோ இதற்கு ஒரு விளக்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் நான் இதற்கு தகுதியானவன் என்று அறிந்திருந்து எனக்கு இதை தந்திருக்கிறான், அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின் காரணமாக எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான். அல்லாஹு தாலா கேட்கிறான், அலம் யஅலம் அன்னல்லாஹ قد أهلك من قبله من القرون من هو أشد منه قوة وأكثر جمعا. அவனுக்கு தெரியாதா, காரூன் சிந்தித்திருக்க கூடாதா, அல்லாஹ் அவனுக்கு முன்வாழ்ந்த சமூகங்களில் அவனை விட மிக பலமானவர்களையும் அவனை விட அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருந்தவர்களையும் அழித்தான் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லையா? ஏனென்றால் காரூன் மூசா நபியுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், வேதங்களை பற்றி அறிவு அவனுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் இதனை அவன் சிந்தித்திருக்க கூடாதா? வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், காரூன் தௌராவை நல்ல முறையிலே ஓதக்கூடியவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு ஆலம். என்றாலும் எது எப்படி இருந்தாலும் மூசா நபியுடைய காலத்திலே இருந்தவன், மூசா நபி அவர்களுடைய கூட்டத்தோடு பனூ இஸ்ரவேலர்களில் ஒருவராக இருந்தவன். அவனுக்கு வேதங்களை பற்றி தெரியும், முன்னர் அளிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றி தெரியும். எனவே அல்லாஹு தாலா கேட்கிறான், அவனுக்கு தெரியாதா, அதை சிந்தித்திருக்க கூடாதா? தெரியும் அவனுக்கு. ஆனால் தெரியாதா என்று கேட்பதன் அர்த்தம் என்னவென்றால், அதை சிந்தித்து அவன் படிப்பினை பெற்றிருக்க கூடாதா? அல்லாஹு தாலா எங்களுக்கும் நிறைய வரலாறுகளை சொல்லி இருப்பதற்கு காரணம் வெறுமனே கதை சொல்வதற்கு அல்ல, நாங்கள் அவற்றை வாசித்து படித்து சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதைத்தான் காரூனும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமில் முஜ்ரிமூன். பாவிகள் அவர்களுடைய குற்றங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த 78வது ஆயாவிலே சொல்கிறான். இதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு தெரியும், மறுமை நாளையிலே விசாரணை இருக்கிறது, பாவிகள் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது பாவிகளிடத்திலே நீ இதை செய்தாயா என்று அல்லாஹு தாலா கேட்க மாட்டான். அப்படியான கேள்வி அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே கேட்பதில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், தெரியாத ஒருவர் தான் இப்படி நடந்தாயா அப்படி நடந்தாயா என்று கேட்பார். அல்லாஹு தாலாவுடைய கேள்வி எப்படி இருக்கும் என்றால், ஏன் நீ இதை செய்தாய் என்ற கேள்வி பாவிகளிடத்திலே கேட்கப்படும். இதை செய்தாயா என்று அறிந்து கொள்வதற்கான கேள்வி அவர்களிடத்திலே கேட்கப்பட மாட்டான். அல்லாஹு தாலா தண்டித்துத்தான் அவர்களை ஆகுவான். காரூன் சொன்ன பதில் எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹு தாலா சூரத்து ஜுமரிலே மனிதனை பற்றி சொல்கிறான். 49, 50வது ஆயாக்களிலே, ஃபைதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆனா. மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது எங்களை அழைக்கிறான், எங்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். பொதுவாக மனிதனுடைய இயல்பு, அவனுக்கு துன்பம் வருகிற பொழுது அல்லாஹு தாலாவிடத்திலே கதறி அழுவான், அல்லாஹுவிடத்திலே மன்றாடுவான். ثم إذا خولناه نعمة منا. பிறகு நாங்கள் அவனுக்கு ஒரு நிஅமாவை, அருட்பாக்கியத்தை கொடுத்தால், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம். என்ன சொல்வான்? இது எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நான் இதற்கு தகுதியானவன் என்பதற்காக, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலினால், அறிவினால் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு நான் தகுதி, அதனால் தான் கொடுக்கப்படும். அல்லாஹ்வை தந்தவனை மறந்து விடுவான். ஆனால் இல்லாத நேரத்திலே அவன் கதறி கொண்டிருப்பான், அழுது கொண்டிருப்பான், பிரார்த்தனை செய்வான். இது பல் ஹிய ஃபித்னா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லை, இது சோதனை. உங்களுக்கு நிஅமா கிடைக்கிறது இருக்கிறதே, இது சோதனை. உங்களுக்கு அது ஏற்கனவே நீங்கள் துஆ கேட்டீர்களே, கஷ்டம் வந்தது, அதுவும் சோதனை. வலக்கின்ன அக்ஸரன் நாஸி அக்ஸரஹும் லா யஅலமூன். ஆனாலும் அவர்களில் அதிகமானவர்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன அறிவு? இந்த ஈமானிய அறிவு, இறைவனுடைய நடைமுறைகளை பற்றிய அறிவு அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. கது காலஹ அல்லதீன மின் கபலிஹிம். இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் இவ்வாறான வார்த்தைகளை சொன்னார்கள். ஃபமா அக்னா அன்ஹும் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது, அவர்கள் செய்து கொண்டிருந்தது அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கிறான். அதே போன்றுதான் இந்த காரூனுடைய நிலையும். அவனும் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின் காரணமாகத்தான் அது எனக்கு கிடைக்கப்பட்டது. பொதுவாக மனிதனுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கிறது. அவனுக்கு ஒரு நியமா கிடைக்கிற பொழுது இது நான் தான் இதற்கு சொந்தமானவன், இதுக்கு நான் தகுதியானவன், என்னால் தான் இது கிடைத்தது என்கிற ஒரு உணர்வு மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதனை அல்லாஹு தஆலா
இந்த சூரத்து ஜுமர்லையும் சுட்டி காட்டியிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த ஆயாக்களை பார்ப்போம். 79வது ஆயாவிலே காரூனை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதிஹி. காரூன் தன்னுடைய அலங்காரத்தோடு தனது கூட்டத்தாரிடத்திலே வந்தான். எங்களுக்கு தெரியும், ஒரு செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடிய காரூன் போன்றவர்களிடத்திலே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், ஆட்கள் இருப்பார்கள், அழகான ஆடை இருக்கும். இது எல்லாவற்றோடும் காரூன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கூட்டத்தாரான பனு இஸ்ரவேலர்களிடத்திலே அலங்காரத்தோடு வருகிறான். பிரமாண்டமான அலங்காரம். வந்த நேரத்திலே அங்கே இருந்த மக்கள் காரூனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், قال الذين يريدون الحياة الدنيا, உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மனிதர்களிலே உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நிறைய இருப்பார்கள். அப்படியானவர்கள் காரூனுடைய கூட்டத்திலே, மூமினாக இருந்தாலும் பனு இஸ்ரவேலர்கள் மூமின்களாக இருந்தாலும் உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதாவது காரூனுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பொறாமைப்படவில்லை, அதை போன்று எங்களுக்கும் கிடைத்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இவர்களை சொல்கிறார். யார் இவர்கள்? பலவீனமான ஈமான் உள்ளவர்கள். என்ன சொல்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள்? இன்னஹு லது ஹத்தின் அதீம், காரூனோ மிகப்பெரிய பாக்கியசாலி. ஏன்? அவனுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்ற எங்களுக்கும் இருந்திருக்க வேண்டுமே, அவன் ஒரு பெரிய பாக்கியசாலி என்று அவர்கள் ஒரு உலக வாழ்க்கையை விரும்புகிற, உலகத்தின் வெளித்தோற்றத்தை தெரிந்து வைத்திருக்கிற சாதாரணமான மனிதர்கள் சொல்வதை போன்று அந்த மனிதர்களும் சொல்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகால அல்லதீன ஊதுல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். இங்கே இல்ம் என்று சொல்வது உலகத்தை பற்றிய அறிவோ, சயின்ஸோ, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு அறிவுகளோ அல்ல. ஈமானிய அறிவு, மார்க்க அறிவு. மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், காரூனுக்கும் மார்க்க அறிவு இருந்தது. இது கூடாது, இது நல்லது என்று தெரியும். ஆனால் அதை படிப்பினையாக எடுத்து செயல்படுத்துகிறவர்கள். வகால அல்லதீன ஊதுல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். அதாவது பயனுள்ள கல்வி, அவர்களுக்கு அந்த இல்ம், அந்த மார்க்க கல்வி, ஈமானிய கல்வி, ஆஹிராவுடைய கல்வி அவர்களுக்கு பயனளிக்கும். அப்படியான இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், வை இலக்கும், உங்களுக்கு என்ன கேடு நடந்திருக்கிறது, இவ்வாறு நீங்கள் சொல்வது தப்பு. ஸவாபுல்லாஹி ഖൈറുல் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹா, எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு அல்லாஹுடைய சவாப், அல்லாஹுடைய கூலி மிகச் சிறந்தது. இதைவிட மிகச் சிறந்தது இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நீங்கள் சொல்கிறீர்களே உலக வாழ்க்கையின் சுகங்கள், இதைவிட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மறுமையிலே அது மிகச் சிறந்தது. அதாவது சுவர்க்கத்துடைய இன்பம் இந்த இன்பங்களை எல்லாம் விட மிக மேலானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், பொறுமையாளர்களை தவிர அதற்கு தௌஃபீக் செய்யப்பட மாட்டார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து இந்த உலகத்திலே பற்றற்று வாழ்ந்து ஆஹிராவுடைய சவாபை, நன்மையை அடைவதென்பது எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், பொறுமையாளர்களை தவிர வேறு யாருக்கும் அது கிடைக்காது. பொறுமையாளர்கள் என்றால் யார்? எங்களுக்கு தெரியும், பொறுமை 3 வகையான பொறுமை இருக்கிறது. ஒன்று, நன்மைகள் செய்வதற்கு நாம் பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹுவை வழிபடுவதற்கு, தொழுவதற்கு, நோன்பு நோட்பதற்கு, கடமைகளை செய்வதற்கு பொறுமை. இந்த பொறுமை இருக்க வேண்டும். அதே போன்று பாவத்திலே இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு, கண்ணால், காதால், நாவினால், எதாலும் இருக்கலாம். பாவங்களிலிருந்து ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவரிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லை என்றால் மனதுக்கு கட்டுப்பட்டு, மனோ இச்சை கட்டுப்பட்டு, சைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்து விடுவார். 3வது வகை பொறுமை அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டமான சோதனைகள், நோயாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கலாம். இவ்வாறான கட்டங்களிலே பொறுமை செய்வது.
இந்த 3 வகையான பொறுமைகளும் உள்ளவர்கள் தான் பொறுமைசாலிகள். இப்படியான பொறுமையாளியர்கள் சாலிகளுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து சொர்க்கத்துடைய இன்பத்தை அடைவது அவர்களால் மட்டும்தான் அது முடியும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். இது அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய வார்த்தை. அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வாழ்விடத்தையும் நாம் பூமிக்குள் சுழிவாங்கி கொண்டோம், பூமிக்குள் உள்ளே இழுத்து கொண்டோம். ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு கூட்டமும் இருக்கவில்லை. அல்லாஹுடைய தண்டனை வருகிற பொழுது உலகத்திலே உங்களோடு இருக்கக்கூடிய எவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹுவை தவிர யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். உதவி செய்வதற்கு முடியாமல் போய்விடும். இதே போன்றுதான் காரூனுக்கும் நடந்தது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், எந்த ஒரு கூட்டமும் அவனுக்கு உதவி செய்வதற்கு இருக்கவில்லை. காசு இருக்கும் பொழுது மக்கள் அவர்களோடு இருப்பார்கள், செல்வந்தர்களோடு. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிற பொழுது அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. வமா கான மினல் முன்தஸிரீன், காரூனும் கூட தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அவனும் வெற்றி பெற்றவர்கள், அதாவது தன்னை தற்காத்துக் கொண்டவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. முடியாது என்றால் அல்லாஹு தாலா கொடுக்கின்ற தண்டனை. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அல்லாஹு தாலா அவனை மாத்திரமல்ல அவனுடைய வாழ்விடத்தையும் சேர்த்து பூமிக்குள் உள்ளே எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இது சஹீஹான ஹதீஸ், புகாரியில் இடம்பெறுகிறது. பைனமா ரஜுலுன் யஜுர்ரு இஸாரஹு மினல் ஹுயலா, ஒரு மனிதன் பெருமையின் காரணமாக தன்னுடைய கீழாடையை நிலத்திலே உரைத்து கொண்டு செல்கிற அந்த நேரத்தில் ஹுசிஃப பிஹி, அவன் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டான், சுழிவாங்கப்பட்டான். ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபில் அர்தி இலா யௌமில் கியாமா, அவன் கியாம நாள் வரையிலே பூமிக்குள் அவர் சென்று கொண்டே இருக்கிறான். இது காரூனாக இருக்கலாம் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு ஹதீதை இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவித்த போன்ற ஹதீதை அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் கேட்டு, இது புகாரி முஸ்லிம் இரண்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி ஹுல்லத்தின், ஒரு மனிதன் ஒரு ஆடையிலே, மேலாடை கீழாடை, இந்த 2 ஆடையிலும் ஒரு அழகான ஆடையிலே அவன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். துஜிபுஹு நஃப்சு, அவனுக்கு பெருமை ஏற்படுகிறது. முரஜ்ஜிருன் ஜும்மதஹு, அவனுடைய தலையின் முடிகளை, ஜும்மா என்பது நிறைய முடிகள், அந்த முடிகள் தோல் பூஜத்திலே விழுந்திருக்கும் அல்லது அதை விட கீழே இருக்கும். இதனை நல்ல முறையில் அவன் தலையை சீவி இருக்கிறான். இவ்வாறான நிலையிலே அவனுக்கு பெருமை வருகிறது. இத் ஹஸஃப அல்லாஹு பிஹ், அல்லாஹு தஆலா அவனை பூமிக்குள் உள்வாங்கிக் கொள்கிறான். ஃபஹுவ யதஜல்ஜலு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரையிலே உள்ளே சென்று கொண்டிருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பூமிக்குள் உள்வாங்கப்படுவது இது காரூனா இருக்கலாம் அல்லது வேறு மனிதர்களாக இருக்கலாம். பெருமையின் காரணமாக இவ்வாறு நடந்துக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இவ்வாறான தண்டனைகளை கொடுக்கின்றான். இவை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயங்களாக எங்களுக்கு இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயாக்களும் அதே போன்று நபி அவர்களுடைய ஹதீஸும். இவ்வாறு காரூனுக்கு நடந்ததற்கு பிறகுதான் உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். وَأَصْبَحَ الَّذِينَ تَمَنَّوْا مَكَانَهُ بِالْأَمْسِ, நேற்று காரூனுடைய இடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள்? يَقُولُونَ وَيْكَأَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَنْ يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَيَقْدِرُ, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை குறைத்து கொடுக்கிறான், அளவோடு கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். லௌலா அன்மன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யாவிட்டால் லஹஸஃப பினா, எங்களையும் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்குள் இழுத்து கொண்டிருப்பான், நாங்களும் காரூனை போன்று இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டிருந்தோம். வைக அன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடும் கைசேதத்தோடும் இந்த செய்தியை சொல்கிறார்கள். வைக அன்னல்லாஹ், இங்கே புத்தி வருகிறது அவர்களுக்கு. எப்போது? ஏதாவது பிரச்சனை நடந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு புத்தி வரும். பொதுவாக மனிதனுடைய பொதுவான இயல்பு இதான். ஆனால் ஈமான் உள்ளவர்கள்,
மறுமையுடைய பற்றிய அறிவுள்ளவர்கள் அவர்கள் எப்போதும் விழிப்போடு இருப்பார்கள். சோதனை வந்ததற்கு பிறகு அவர்கள் விழித்து கொள்ளாமல் சோதனை வருவதற்கு முன்னாலே விழித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பொதுவான பெரும்பாலான மக்கள், இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள், சோதனை வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு உணர்வு வரும். இதே போன்றுதான் அந்த மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், காரூனுக்கு கிடைத்தது அது இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுப்பதும் அதிகமாக கொடுப்பதும் குறைவாக கொடுப்பதும் அவனுடைய ஞானத்தில் உள்ள ஒரு விடயம். சில நேரம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் என்றால் அது அவன் அல்லாஹ்விடத்திலே அவன் சிறந்தவன் என்பது அர்த்தமே கிடையாது. அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான் என்பது கிடையாது. அல்லாஹு தாலா மூமினுக்கும் கொடுப்பான், காஃபிருக்கும் கொடுப்பான். காரூனுக்கு கொடுத்தது அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலினாலோ அல்லது அவன் சிறந்தவன் என்பதனாலோ அல்ல. நிறைய மக்கள் அவ்வாறு நினைக்கிறார்கள். கிடைக்க பெற்றவர்களும் அவ்வாறு நினைப்பார்கள். நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. இன்னும் சிலர் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்லை, கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹுடைய கையில் இருக்குது, அவனுடைய ஞானத்தை பொறுத்து. சில நேரம் அல்லாஹ் இறக்கப்பட்டு சில பேருக்கு கொடுக்காமல் இருப்பான் சில விடயங்களை. எதற்காக? கொடுத்தால் அதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் அழிவுக்கு உள்ளாவார்கள். அதனை நாங்கள் நிறைய பார்க்கிறோம். பணம் வருகிற பொழுது, செல்வம் கிடைக்கிற பொழுது நிறைய பேர் வழிகேட்டுக்கு, தவறான வழிக்கு போகிறார்கள். இது மனிதனுடைய பொதுவான இயல்பு. அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது அவர்களுக்கு இறைவன் செய்கிற அருளாக இருக்கிறது. அது செல்வமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேறு ஏதாகவும் இருக்கலாம். அல்லாஹு தாலா சில நேரம் சிலருக்கு கொடுக்காமல் தடுப்பான். அது அவர்களுடைய நலவுக்கானதாக இருக்கலாம். அவர்களை அல்லாஹு தாலா சோதிக்கிறான், சில பேருக்கு கொடுத்து சோதிக்கிறான். அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கும் அல்லாஹ் அப்படி தந்திருந்தால், அப்படி நினைத்து அவர்கள் காரூனை போட்டு நாங்கள் இருக்க வேண்டுமே என்று. அல்லாஹ் அவர்களையும் என்ன செய்திருப்பான்? பூமிக்குள் தண்டித்திருப்பான். அது அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டியிருக்கிறான் என்று, எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், பாக்கியம் செய்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தில் கத்தாருல் ஆஹிரா, அது மர்மை வீடு, மர்மை வாழ்விடம். நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, அதனை நாங்கள் இந்த பூமியிலே பெருமையை விரும்பாதவர்களுக்கும் கேடு விளைவிப்பதை விரும்பாதவர்களுக்கும் வைத்திருக்கிறோம். பூமியிலே கேடு விளைவிக்காதவர்கள், பெருமையை பெருமையை அடிக்காதவர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன்னால் நிறைய பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு பெருமை அடிப்பதற்கு முடியாது, அதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை. அவர்களிடத்திலே இறைவன் குறைவாக கொடுத்திருப்பான். இன்னும் சிலருக்கு பூமியிலே அவர்கள் ஃபசாது விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் அவர்களால் முடியாது என்றால் அதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஆனால் இப்படியான யாருக்கு இந்த மர்மை வீட்டை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான், மர்மை வாழ்விடத்தை வைத்திருக்கிறான், இன்பமான வாழ்க்கையை மர்மையில யாருக்கு வைத்திருக்கிறான்? பூமியிலே ஃபசாது செய்வதற்கு விரும்பவில்லை, முடியாது என்பதனால் செய்யாமல் இருப்பவர்கள் அல்ல. பூமியிலே பெருமை அடிப்பதற்கு முடியவில்லை, அவர்கள் முடியவில்லை என்பதற்காக அல்ல, விரும்பாதவர்கள். அவர்களால் பெருமை அடிக்க முடியும், சந்தர்ப்பம் வந்தாலும் பெருமை அடிக்க மாட்டார்கள், விரும்பாதவர்கள். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல இறுதி முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயாவிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஒரு முறை உரை நிகழ்த்துகிறார்கள். இயாத் இப்னுல் முஜாஷிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அவ்ஹா இலைய அன் தவாதஉ, அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்திருக்கிறான், நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹத், ஒருவர் மற்றவர் மீது பெருமை அடிக்கக்கூடாது. வலா யபகி அஹதுன் அலா அஹத், ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறக்கூடாது. இதுதான் பணிவுக்கு அடையாளம். ஒருவர் தன்னிடம் இருப்பதை வைத்து மற்றவர் மீது பெருமை, தன்னிடம் இது இருக்கிறது அவரிடம் இல்லை என்று நினைப்பது பணிவுக்கு மாற்றமானது. இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. நான் சிறப்பாக இருக்கிறேன் என்பதனால் தான் எனக்கு இது இருக்கிறது என்றெல்லாம் கிடையாது. வலா யபகி அஹதுன் அலா அஹத், இன்னொன்று பணிவுக்கு நேர எதிரானது, இன்னொருவர் மீது வரம்பு மீறுவது, அநீதி இழைப்பது மற்றவருக்கு. ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்க கூடாது. இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்.
இதே போன்ற ஒரு ஹதீத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுவும் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், எவருடைய உள்ளத்திலே ஒரு சிற்றெரும்பின் அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். அப்போது ஒரு மனிதர் கேட்கிறார், ஒருவருடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், பாதணி அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். பெருமை என்பது உண்மையை மறுப்பது, பத்தருல் ஹக், உண்மையை மறுப்பது, மனமுரண்டாக மறுப்பது, ஒரு விடயம் தெரிந்து கொண்டே மனமுரண்டாக மறுப்பது, வகம் தொன்னாஸ், மற்றவர்களை இழிவாக அற்பமாக பார்ப்பது, இதுதான் பெருமை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா கடைசியாக என்ன சொல்கிறான், மன் ஜா பில் ஹசனா, யார் நலவு செய்கிறார்களோ, நலவை கொண்டு வருகிறார்களோ, மறுமையிலே இந்த உலகத்திலே நலவு செய்துவிட்டு வருகிறார்களோ, ஃபலஹு ஹைரும் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்களுக்கு அதைவிட சிறந்தது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. நாம் செய்ததை விட அதற்கு எந்த அளவு தகுதியோ அதை விட அதிகமாகத்தான் அல்லாஹ் தஆலா தருவார். ஒமன் ஜா பிஸ்ஸய்யிஅத்தி, யார் பாவம் செய்துவிட்டு வருகிறாரோ, ஃபலா யுஜ்ஸா அல்லதீன அமிலு ஸய்யிஆத், பாவம் செய்தவர்களுக்கு இல்லா மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததைத்தான் கூலியாக கொடுக்கப்படும். அதாவது அல்லாஹ் தஆலா கூடுதலாக அநியாயம் செய்ய மாட்டான். அவர்கள் செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பான். ஆனால் நலவு செய்தவர்களுக்கு அவர்களுக்கு தகுதியை விட கூடுதலாக என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மா விசாலமானது. எனவே இந்த காரூனுடைய வரலாற்றிலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெற வேண்டும். இடையிலேயே நாம் அதை பற்றி சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் இறுதி பகுதியை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.